ஐநா மன்றத்தில் ஐநா மன்றத்தின் ஆணையர் எடுத்து வைத்த கருத்துகளுக்கு இலங்கையின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அதற்கு அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளும் நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் ஏறக்குறைய மிக்சல் பக்ஸ்லேட் அவர்கள் முன்பு என்ன தகவல்களை முன்னிலைப்படுத்தினார்களோ ஏறக்குறைய அதனை முன்னிலைப்படுத்திய கருத்துக்களைத்தான் அவர் வாய்மொழி அறிக்கையாக எடுத்து வைத்திருக்கின்றார். இதில் செம்மணி விடயத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு சற்று முதன்மை கொடுத்திருக்கிறார் என்று நாம் அறிய முடிகின்றது. காரணம், இது ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், இதற்காக பிற நாடுகள் அதற்கான களங்களை எடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி ஐநா மன்றத்தின் ஆணையர் தன்னுடைய வாய் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அவருடைய இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கு உடன்பட்டிருக்கிறார்களா? அவர்கள் என்னவிதமான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள்? இலங்கையினுடைய செயல்பாடுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியல்கள் என்ன? இவைகளெல்லாம் இன்றைய செய்திகளின் பிரதான ஒரு களத்தை பிடித்து கொண்டு இருக்கின்றன. அவைகள் சார்ந்த விடயங்களை குறித்து நாம் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானம் முன்மொழியப்படும் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் இன்று 8ஆம் தேதி ஐநா மன்றத்தின் ஆணையர் ஒரு கருத்தை, அதாவது வாய்மொழி அறிக்கையை அவர் சமர்ப்பிக்கின்றார். இந்த வாய்மொழி அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் 13 பக்கங்களை உள்ளடக்கியது என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த 13 பக்கங்களை உள்ளடக்கிய விடயத்தில் இலங்கையின் மீது அவர் பல கவலைகளை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இலங்கையில் குறிப்பாக செம்மணி விடயத்தில் ஒரு தெளிவான முடிவு எட்டப்படவில்லை, காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளை மையப்படுத்திய செய்திகளுக்கு ஒரு பொறுப்பு கூறல் தெளிவாக இல்லை போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கி தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்கின்றார். இது ஏறக்குறைய மிக்சல் பக்ஸ்லேட் முன்பு ஆணையராக இருந்தவர் குறிப்பிட்ட விடயங்கள் தான் மீண்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு களம். இதிலே செம்மணி விடயத்தை அந்த ஆணையர் இங்கு இலங்கையில் பார்த்துவிட்டு சென்ற காரணத்தினால் செம்மணி விடயத்தை மையப்படுத்திய செய்தியையும் அவர் உட்படுத்தி இருக்கிறார். இதுதான் இப்பொழுது ஐநா மன்றத்தில் நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஐநா மன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கைக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய களத்தை இலங்கையின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எடுத்திருந்தார். அவர் அந்த விளக்கத்தை மையப்படுத்திய செய்திகளை அவர் எடுத்து வைக்கின்ற பொழுது நாங்கள் மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு நாங்கள் பல மாற்றங்களை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஐநா மன்றத்தின் ஆணையர் செம்மணி வரை சென்று பார்ப்பதற்கான களத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் என்றால் அது கூட மாற்றத்தின் உச்சம்தானே என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோல பல மாற்றங்களை நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் கட்டி அமைத்து கொண்டிருக்கின்றோம். இவைகள் அதாவது இலங்கைக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். அதுபோல இங்கு குறிப்பிடுகின்றார்கள், சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று. எங்களை பொறுத்தமட்டில் உள்ளூர் பொறிமுறையே போதும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். காரணம், நாங்கள் நீதியாகவும் நேர்மையாகவும் மனசாட்சியோடும் இந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது கையகப்படுத்தி கொண்டு அது சார்ந்த விடயங்களை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே எல்லா நாடுகளும் எங்களுக்கு ஆதரவை கொடுத்து கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக 44 நாடுகள் இப்பொழுதே எங்களை ஆதரிக்கின்றன, எங்களுடைய செயல்பாடுகளை அங்கீகரிக்கின்றன. குறிப்பாக சவுதி அரேபியா, பஹ்ரைன், எகிப்து, ஈரான் போன்ற அரபு நாடுகளும், பிலிப்பைன்ஸ் போன்ற மற்ற பிற நாடுகளும், அதுபோல ரஷ்யா, ருவாண்டா போன்ற நாடுகள் எல்லாமே எங்களை ஆதரிக்கின்றன என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் சர்வதேச விசாரணை வேண்டும், தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற முழக்கங்களும் அது சார்ந்து எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் ஒரு வலுவில்லாத தளத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழலை எடுத்திருக்கிறதா? முன்பு இலங்கை ஆட்சியாளர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் அனுரா அவர்களுடைய ஆட்சி மன்றமும் சொல்கின்றதா? இந்த கேள்வி எல்லோருடைய மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன.
இந்த அமர்வு ஆரம்பிக்கப்பட்டவுடனே எல்லோரிடமுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கண்டிப்பாக இம்முறை தமிழர்களுக்கான தீர்வு கிட்டும் அல்லது ஏதாவது ஒரு அழுத்தம் இலங்கையின் மீது வரும் என்கின்ற எண்ணம் பரவலாகவே எல்லோர் மனதிலுமே இருந்தது. ஐநா மன்றம் வழக்கம் போல என்று குறிப்பிடுவதில் அதைவிட சற்று கொஞ்சம் மாறுதலாக இந்த அறிக்கையை அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இனி இந்த அறிக்கை எழுத்துப்பூர்வமான அறிக்கையாக வந்து அதன் பின்பு தீர்மானமாக அவைகள் முன்மொழியப்படும் என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த அறிக்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை யார் யார் எடுப்பார் என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் தங்களுக்கு ஆதரவாக யார் யார் இருக்கிறார்கள் என்பதை மார்பு தட்டி சொல்லி இருக்கின்றது இலங்கை ஆட்சியாளர்கள். அப்படி என்றால் அவர்கள் ஒரு தெளிவான கோணத்தில் தான் அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறது. ஐநா மன்றத்தில் நம்மை குறித்து விவாதங்கள் வருவது இயற்கைதான். அந்த விவாதங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயம் நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நாம் அதை கையாண்டு கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் ஐநா கூடுவதும் இதுபோன்ற விடயங்களை எடுத்து வைப்பதும் நாம் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதும் கால அவகாசம் கேட்பதும் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயம்தானே. அதை மீண்டும் தொடர்ந்து கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாடுதான் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அந்த இலங்கையின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றன. இங்கு உள்ளூர் பொறிமுறை போதும் என்று தமிழ் கட்சிகள் கூட சில அதற்கு ஒத்திசைத்தன என்கின்ற செய்திகளையும் நம்மால் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஐநா மன்றத்தின் ஆணையர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது வைத்தியர் அர்ஜுனா திடீரென்று ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியில் ஒரு குறிப்பிட்ட தலைவரை மையப்படுத்தி மிகவும் கோபமாக கருத்துக்களை பதிவிட்டார். எங்கள் இனத்தை குறித்து, எங்கள் இனத்திற்கு இழந்திருக்கக்கூடிய இழப்பை குறித்து ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோபமோ என்கின்ற ஒரு தாகமோ இல்லாமல் ஒரு 4 வரிகளை மட்டும் எழுதி வந்துவிட்டு நான் பேசுகிறேன் என்கின்ற கணக்கீட்டில் பேசிவிட்டு உள்ளூர் பொறிமுறை போதும் என்று தலையாட்டிவிட்டு வந்துவிட்டார்கள் தமிழ் தலைவர்கள் என்று அவர் கொதித்திருந்தார். அந்த கொதிப்பிற்கு யாரும் விளக்கம் கொடுக்கவில்லை அல்லது யாரும் மறுப்பும் கொடுக்கவில்லை. யாரும் அது சார்ந்த கருத்துகளுக்கு ஒரு தெளிவான முடிவும் எழுதவில்லை. அப்படி என்றால் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்களும் உள்ளூர் பொறுமுறை போதும் என்ற கணக்கை எடுத்து வைத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது அதைத்தான் இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்களும் ஐநாவில் எடுத்து வைத்திருக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாடும் வருகின்றன. சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், சர்வதேச விசாரணையின் கீழ் தமிழர்களுக்கு தீர்வு வேண்டும் என்பது பகல் கனவாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இலங்கை ஆட்சியாளர்கள் யார் ஆட்சி பொறுப்பில் ஏறினாலும் அவர்கள் தமிழர்களுக்கான ஒரு களத்தோடு முன் வருவார்களா என்றால் இல்லை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கின்றது இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சரின் கருத்துகள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பம்.